வணக்கம் ஜோதா. நான் உன்னிடம் ஒன்றை விசாரிக்க கோரியிருந்தேனே, விசாரித்தாயா? சில நாட்களாக அனார்கலி ஆமிரில் தான் இருக்கிறாள். அவள் நடன மங்கை அல்ல, அவள் மான்பாயின் தோழி. மான்பாயி சுயமாக இதை கூறுவதை நான் கேட்டேன். மான்பாயிடம் இதை பற்றி கேட்டால் அனைத்தும் தெரிந்துவிடும் ஜோதா. நான் அவளை சந்திக்க வேண்டும் குத்துப். அவளை சந்தித்து எப்படியாவது பேசியாக வேண்டும். ஆனால் அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்பொழுது அவசியம் இருக்கிறது குத்துப். நான் வேண்டுமென்றே அவள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவள் நடனமங்கை ஆவதை நான் துளியும் விரும்பவில்லை. அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட நான் தான் காரணம் என்று என் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். எதற்காக? நான் செய்த தவறுக்காக, நான் கூறிய அந்த வார்த்தைகளுக்காக. அவளை தவறாக நினைத்துக் கொண்டு நான் என் வாழ்க்கையில் ஏதேதோ செய்து விட்டேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அவர்கள் எவ்வாறு பேசினார்கள் என்று பார்த்தீர்கள் அல்லவா? அவர் தங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத போது தாங்கள் ஏன் பேச வேண்டும்? அதற்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது குத்தும். செய்த தவறுக்கு நான் பரிகாரம் செய்ய நினைக்கிறேன். நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவளுக்கு புரிய வேண்டும். யாரை நீங்கள் முட்டாளாக்க நினைக்கிறீர்கள்? என்னையா அல்லது தங்களையா? நீங்கள் இப்பொழுது அவளை சந்திக்க நினைப்பது மன்னிப்பு கேட்பதற்காக அல்ல. நீங்கள் அவர் எதற்காக சந்திக்க நினைக்கிறீர்கள் என்றால் அவர் மீது தங்களுக்கு காதல் இருக்கின்றது. இல்லை இல்லை, அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. நான் கூறுவதுதான் உண்மை. காதலுக்கும் வெறுப்புக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கின்றது இளவரசே. தங்களுடைய சிறு வயது வெறுப்பு எப்பொழுது காதலாக மாறியது என்று தங்களுக்கே தெரியவில்லை. இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள். அதுதான் உண்மை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறு குத்தும். அவரை தாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தங்களால் தான் அரசே அவள் ஒரு நடன மங்கையாக மாறினால் மீண்டும் நடனமாடுவதற்கு அவள் சைத்தான் போறதுக்கு சென்று அவர் வாழ்க்கையை வீணாக்குவதற்கு முன்பு தாங்கள் காதலிக்கும் விஷயத்தை அவரிடம் கூறிவிடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவேளை தங்களால் அவர் நடனம் ஆடுவதை நிறுத்த முடியாவிட்டால் அவர் தங்களுக்கு கிடைக்க மாட்டார். தங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பையும் தாங்கள் தவற விட்டு விடாதீர்கள். சைத்தான் பூரில் மாட்டிக்கொண்டிருக்கும் அவரை மீட்டுக் கொண்டு வாருங்கள். இன்னும் சிறிது நாட்களில் தங்களை நிக்காவிற்கான ஏற்பாடுகள் நடக்க இருக்கிறது. செகண்ட் ஷா ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது யாரால மாற்ற முடியாது என்று தங்களுக்கே நன்றாக தெரியும். வாழ்நாள் முழுவதும் அவர் நடன மங்கையாக மாறிவிடுவார். உங்களுடைய காதலி தர்பாரில் அனைவரின் முன்பாகவும் காலில் சலங்கையை கட்டிக்கொண்டு நடனம் ஆடுவதை தாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இல்லை குத்தும், நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். நான் அவளை கண்டுபிடித்து அவளிடம் பேச வேண்டும். நான் செய்த தவறுக்கு அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவளுக்கு தகுதியான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன். நான் உனக்காக பாயாசம் செய்திருக்கிறேன். உனக்கு பிடிக்கும் அல்லவா? ஆனால் நான் எப்படி பாயாசம் சாப்பிடுவது? இந்த நான் என் வருங்கால மருமகளுக்கு என் கையால் ஊட்டுவேன். எப்படி இருக்கிறது? மிகவும் சுவையாக இருக்கிறது. மான்பாய், உன்னை ஒன்று கேட்கட்டுமா? நீ இங்கு ஆக்ராவில் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? இல்லை, நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீ உன்னுடைய வீடு, உன்னுடைய தோழிகள் எல்லாரையும் விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் அல்லவா? இது உனக்கு கஷ்டமாக இல்லையா? இல்லை அத்தை, அது மட்டுமில்லாமல் இது உலக நியதிதானே. பெண்கள் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றுதானே ஆக வேண்டும். தாங்களும் அனைத்தையும் விட்டு இங்கு வந்து விட்டீர்கள் அல்லவா? ஆம், உண்மைதான். இருந்தாலும் எனக்கு ஆமீர் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். அது மிகவும் வித்தியாசமான நாட்கள். நம் தோழிகளோடு பேசுவது, விளையாடுவது, நம் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வது. எனக்கு என் தோழி மோத்திபாய் என்னோடு வந்தாள். உன்னோடு யாரும் வரவில்லை அல்லவா? இல்லை அத்தை, என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள். தானியால் இருக்கிறான். பிறகு என்னுடைய தோழி ஒருத்தியும் இங்கிருக்கிறாள். உன்னுடைய தோழி இங்கா? அனார்கலி என்னுடைய தோழி ஆவாள். அனார்கலி அந்த நடனம் அங்கையா? உன் நிச்சயதார்த்தத்தன்று அவள் நடனம் ஆடினாளே? ஆமத்தை, அவள் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அவ்வாறு ஆகிவிட்டாள். ஆனால் ஆமிரில் அவள்தான் எனக்கு தோழி. எனக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அது மட்டுமில்லாமல் மான்சிங் அண்ணாவின் பதவி ஏற்கும் விழாவில் கூட அவள் அங்கிருந்தாள். அவள் வாழ்க்கை திசை மாறி போய்விட்டது. அவள் தந்தையின் வைத்திய செலவிற்காக அவள் இந்த வேலை செய்ய வேண்டியதாக ஆகிவிட்டது. என்னுடைய நெத்திச்சுட்டி உடைந்து விட்டது. நான் ஒரு வேலை செய்கிறேன். என்னுடைய நெத்திச்சுட்டியை உனக்கு அணிவிக்கிறேன். உனக்கு அழகாக இருக்கும். அத்தை, இந்த நெத்திச்சுட்டியை அனார்கலி தான் எனக்கு கொடுத்தாள். மான்சிங் அண்ணா விழாவில் என் நெத்திச்சுட்டி உடைந்து விட்டது. அப்பொழுதுதான் அவள் எனக்கு இதை கொடுத்து விட்டாள். அழகாக இருக்கிறதா? இந்த நெத்திச்சுட்டியை உனக்கு அனார்கலி கொடுத்தாளா? ஆமத்தை, அனார்கலிக்கு என்னை மிகவும் பிடிக்கும். அவள் நன்றாக அலங்காரமும் செய்வாள். அதோடு அவளை
ராஜகுமாரி ஜெகத் கூட அவளுடன் அழைத்து செல்ல ஆசைப்பட்டாள். அம்மா தாயே, அவளது பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும். சலீம், சலாம் ராஜமாதா அவர்களே. நன்றாக இரு. இப்போது எங்கு செல்கிறாய் சலீம்? இன்று மாலை ஒரு விழா நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா சலீம்? அந்த சமயத்தில் நீ உன் தந்தையோடு இருக்க வேண்டும் அல்லவா? விழா ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் வந்து விடுவேன். சலீம், காலம் மிகப்பெரிய காயத்தை கூட ஆற்றிவிடும். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கும். நான் ஒத்துக்கொள்கிறேன். உனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அதை நிரந்தரமாக ஆக்கிவிடாதே. அவர்தான் உனக்கு உயிர் கொடுத்தார். அவர் மனது புண்படும்படி எதையும் செய்து விடாதே சலீம். இன்று மாலை நீ அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய தந்தை மிகவும் வருத்தப்படுவார். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். விழா ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் வந்து விடுவேன். குதாஃபிஸ். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டதல்லவா? தயாராகிவிட்டது ஷெஹன்ஷா. ஹுசூர், தாங்கள் முதலாக வெளியிடப் போகும் நாணயமும் தயாராக உள்ளது. சரி, விரைவிலேயே அந்த நாணயங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். தொடர்மலவர்களே, அது உங்களது பொறுப்பு. சரி ஷெஹன்ஷா. வணக்கம் அத்தை. ஜோதா, வாம்மா, தயாராகி விட்டாயா? சலீம் எங்கே? நாணயம் வெளியிடும் நேரமாகிவிட்டது. அவன் ஏதோ வேலையாக சென்றான். வந்து விடுவான் அத்தை. நான் வருகிறேன். முராத், ஹைதர், சலாம் ராஜமாதா அவர்களே. நீங்கள் இருவரும் சலீமை பார்த்தீர்களா? அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியுமா? இல்லை அன்னையே, நான் அவரை பார்க்கவில்லை. அவரைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். ஏன், என்னவாயிற்று? விழா ஆரம்பிப்பதற்கு முன்பே சலீம் வந்து விடுவேன் என்று கூறினான். ஆனால் ஏன் இன்னும் வரவில்லை? சலீம் வரமாட்டான் என்று தோன்றுகிறது. ஷெஹன்ஷா இதை அவமானமாக எடுத்துக்கொள்வார். அதன் பிறகு மோதல் ஏற்படும். வேடிக்கையாக இருக்கும். ஆதாப் ஹுசூர், ஷெஹன்ஷா கூறியது என்னவென்றால் அனைவரும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாம். இன்னும் சிறிது நேரத்தில் பாட்ஷாவின் நாணயத்தை வெளியிடப் போகிறார்களாம். ஷெஹன்ஷா இப்போது இங்கு வந்து விடுவார். இளவரசர் இல்லை என்று தெரிந்தால் நிச்சயம் கோபப்படுவார். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். என்னுடைய பிரஜைகள், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மக்கள், என் நம்பகமான அதிகாரிகள் என்னோடு இருக்கிறார்கள். இன்று வாழ்த்து கூறும் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டதற்கு சந்தோஷம். ஜலாலுதீன் முகமது அக்பர். ஜில்லே இலாஹி. ஜில்லே இலாஹி. நாம் ஒவ்வொரு ஆண்டும் தேசத்தை வழிபடுதல் உண்டு. ஆனால் இந்த வருடம் தேச வழிபாட்டோடு சேர்த்து வேறொரு அறிக்கையும் நான் இன்று விடப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். எவ்வாறு பல வருடங்களுக்கு முன்பு காலலூரில் எப்படி ஒரு சிறுவன் முகலாய ராஜ்யத்தின் கிரீடத்தை அணிந்து கொண்டானோ, அப்போது அவன் மனதில் ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது. அதாவது அவன் ஒட்டுமொத்த இந்துஸ்தானையும் முகலாய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது. அது இன்று சாத்தியமாகிவிட்டது. இன்று திரும்பும் திசையெல்லாம் முகலாயர்களின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களும் முகலாயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. 13 வயது சிறுவன் பானிபட் யுத்தத்தில் எதிராளிகளை தோற்கடித்தான். அப்போது அவன் முகலாயர்களின் முதல் வெற்றி கொடியை நாட்டினான். அந்த சிறிய மரம் இன்று மிகப்பெரிய ஆலமரமாக மாறியிருக்கிறது. இப்போது அந்த மரத்தின் நிழலில் தான் ஒட்டுமொத்த இந்துஸ்தானும் இருக்கிறது.
இவை அனைத்தும் சாத்தியமானது என் அன்பு மக்களின் வேண்டுதலால் மட்டும்தான். நீங்கள் என்னோடு இருந்ததால் தான் என்னால் சாதிக்க முடிந்தது. என் நம்பிக்கையான அதிகாரிகளும் முன்னோர்களின் ஆசைகளும் தான் இதற்கு காரணம். ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஆதாப் இளவரசரே, கூறுங்கள், நான் தங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? தர்பாரின் சிறந்த நடன மங்கையாக அறிவிக்கப்பட்ட அனார்கலி அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் இன்று இங்கு வரவே இல்லை. நான் தங்களுக்கு வேறு ஏதேனும்... இன்று நான் ஒரு நாணயத்தை வெளியிடப் போகிறேன். அந்த நாணயத்தின் ஒரு புறம் குதாவின் பெயர் இருக்கும், அதன் மறுபுறம் இன்னொரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். ஜல் ஜலாலுதீன், முகலாய சாம்ராஜ்யத்தின் பாஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஜில்லே இலாஹி, ஜில்லே இலாஹி, ஜில்லே இலாஹி. நான் யார் மீதும் எனது அதிகார பலத்தை காட்டவில்லை. நான் இப்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய மக்களுக்கெல்லாம் ஒரு குதாவை போன்றவன். என் மக்களின் கஷ்டங்களை நான் போக்குபவன். அவர்களுக்கு தேவையானவற்றை நான் அளிக்கக்கூடியவன். சில வருடங்களுக்கு முன்பு நான் தான் இதை கூறினேன். என்னுடைய மக்கள் என்னுடைய வாரிசுகளை போன்றவர்கள். நான் அவர்களுக்கு தந்தையை போன்றவன். என்னுடைய மக்கள் எதை கேட்டாலும் அதை நான் உடனே அளிப்பேன். இந்த ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் உங்களுக்காக அனைத்தையும் அளிப்பேன். இந்த அருமையான நிகழ்ச்சியோடு சேர்த்து நான் ஒன்றை அறிவிக்கப் போகிறேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர் சலீம் ஆமீரின் ராஜகுமாரியான மான்பாயை நிக்கா செய்ய போகிறார். शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर जिंदाबाद, जिल्ले इलाही जिंदाबाद, जिल्ले इलाही जिंदाबाद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर जिंदाबाद. அனார்கலி, நான் உன்னிடம் சிறிது பேச வேண்டும். கேட்கவில்லையா? நான் உன்னோடு பேச வேண்டும். நான் இப்போது செல்ல வேண்டும். பயிற்சிக்கு நேரமாகிவிட்டது. என்னிடம் அதிக நேரம் இல்லை. நான் உன்னிடம் ஒன்று கூற வேண்டும். என்னை போக விடுங்கள் இளவரசே. நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் போக விட மாட்டேன். நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என் மனது ஒவ்வொரு நிமிடமும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன புரியவில்லை என்றால், உன்னிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்றுதான் புரியவில்லை. தயவு செய்து புரிந்து கொள். நீ இவ்வாறு கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஏன் ஏன் நான் உன்னை வெறுத்துவிட்டு செல்ல வேண்டும்? இப்பொழுது உன்னுடைய கண்ணீர் வடிந்த இந்த கண்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன்? ஏனென்றால் இது வெறுப்பல்ல, காதல் அனார்கலி. நான் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு எந்த பொறுப்பை நான் என் தோளில் சுமந்தேனோ அதை என்னுடைய வாரிசு என் வடிவில் சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் என்னை தேடி வந்து சம்மதம் கூறினான். ஆமீரின் ராஜகுமாரியான மான்பாயை நிக்கா செய்து கொள்கிறேன் என்று. அதனால் ஆமீரோடு இருக்கும் நம்முடைய உறவு இன்னும் நெருக்கமாகிவிட்டது. நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்? நான் பொய் உரைக்கிறேன் என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் உண்மையில் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நான் உனக்காக எதையும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவேன். என்னுடைய வலையை விடுங்கள். அதை மட்டும் என்னால் செய்ய இயலாத. ஏனென்றால் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நான் ஒரு வழிகாட்ட விரும்புகிறேன்.
அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். தங்களால் மான்பாயை விட முடியுமா? நிச்சயமாக. மான்பாயை மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும், இந்த இளவரசர் பதவியையும், இந்த ராஜ்யத்தையும் சேர்த்து அனைத்தையும் உனக்காக விட்டுவிடுவேன். அனர்கலி, நீ விரும்பினால் என் உயிரையும் விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மற்றவரை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நமக்கு சொந்தமானவரை இழப்பது தவறு. அது காதல் அல்ல. இப்போது நான் வெளியிடும் அந்த நாணயம் என்றென்றைக்கும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தும். இந்நேரம் மிகப்பெரிய வலிமையான பாஷா ஷேன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரால் தான் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருப்பதற்கு நான் தான் காரணம். உண்மையாக பீர்மல் அவர்களே, ஷேன்ஷா கூறும் வார்த்தைகளை கேட்டால் கஷ்டமாக இருக்கிறது. ஷேன்ஷா ஏன் இவ்வாறு பேசுகிறார்? இப்படி அவர் பேசியதே இல்லையே. அவர் பேசுவதை பார்த்தால் மதம் பிடித்த யானை போல் தோன்றுகிறது. நேரம் சென்று கொண்டே இருக்கும் ராஜமாதா அவர்களே. மனிதர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு புயல் வரப்போகிறது. அதை நம்மால் தடுக்கவே முடியாது. நாம் அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும். இதெல்லாம் தவறு என்று அவருக்கு நான் புரிய வைத்திருந்தால் நன்றாக இருக்கும். எந்த லாபமும் இல்லை ராஜமாதா அவர்களே. ஒரு மனிதனின் அகம்பாவத்தை எவராலும் மாற்ற இயலாது. நம் ராஜ்யமும் ஷகன்ஷாவும் இப்பொழுது அந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். அது இப்பொழுது அழிவை தேடி சென்று கொண்டிருக்கிறது. நான் கடவுளிடம் என்ன வேண்டிக் கொள்கிறேன் என்றால், அவர் ஷேன்ஷாவை மன்னித்துவிட வேண்டும். அவருக்கு சரியான வழியை காண்பிக்க வேண்டும். ஆம் ராஜமாதா அவர்களே. ஆனால் இப்பொழுது அவருக்கு புரிய வைக்க நம்முடைய இந்த ராஜ்யத்தில் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். ஷகன்ஷா இப்பொழுது யார் அவருக்கு தவறான வழியை காண்பிக்கிறார்களோ அதைத்தான் சரியான வழி என்று நினைக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாவின் அருளால் ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுங்கள், விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். அவர் நெடுவழி வாழ வேண்டும். என்னுடைய மக்களுக்காக நான் ஒரு பரிசை அளிக்கிறேன். பாஷாவின் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த புது நாணயத்தை அளிக்கிறேன். ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் சில்லேலாஹி சில்லேலாஹி. ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். இதுவரை மேலே மட்டும்தான் குதா இருந்தார். ஆனால் பூமியின் குதா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஏன் திடீரென்று இவ்வாறு காற்று வீசுகிறது? ஏன் வீசுகிறது என்றால், நாளை வரப்போகும் பேரழிவின் அறிகுறிதான். ஒரு மனிதன் குதாவிற்கே சவால் விடுகிறார். ஆகையால் குதா மகிழ்ச்சியாக இல்லை. இங்கு உங்கள் அனைவரின் முன்பாக ஒரு குதா நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு அளிக்கப்படும்.